ஸோ ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலாறு மீன் துணல் கடைக்காரு. இன்றைக்கி அதே ஃபாட்டுக்கு போனோம். இப்போ என்ன ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறோம்னா ஹவாஸ் ஃப்ராகு 7 கிராம். ஸோ அந்த 7 கிராம் ஃப்ராகில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு சோயல் மாதிரி அப்படியே அந்த சவுண்டு அது போட்டு லாங் காஸ் போட்டு இழுத்துட்டு வந்த உடனே இந்த பக்கத்தில் ஒரு மீன் அடிச்சிச்சு பாருங்கள். அடித்தோடனே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது எந்த ஃப்ராக் பார்த்தாக்கா லுக்கான ஜூக்கி ஃப்ராக்கில் அடித்து ஒரு 4-5 மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஆஹா, இந்த ஃப்ராக் இப்போ வேலைக்கு ஆகாது, ஃப்ராகு மாற்றிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராகு கைட்டு மாற்றிட்டு ஹவாஸில் போட்டோம். ஹவாஸில் போட்டோன்னே இந்த செடி கீழே அடிக்கும் பாருங்கள், செடி பக்கத்தில் அடிக்கும் பாருங்கள் அந்த மீன். ஸோ நம்ம எப்போவும் ஒரு ஃப்ராக் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு 2-3 மீன் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ராகு நீங்கள் கம்பல்சரி மாற்றி ஆகணும். மாற்றி அடித்தா அந்த மீன் உங்களுக்கு லாக் ஆகும், தவிர இல்லைனா உங்களுக்கு மிஸ் ஆகிக்கினே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக கோட் அந்த ஃப்ராக் எடுத்து போட்டு இந்த ஹவாஸ் ஃப்ராக் போட்டோன்னே ஒரு மீன் லாக் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஸ்பின்னர் மாதிரி ஒன்று செட் பண்ணாது உங்களுக்கு. நான் உங்களுக்கு வீடியோவில் அனுப்பிச்சிக்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் கொடுக்குற அதில் பாருங்கள். லாங் காஸ் போட்டு ஒரு 20 மீட்டர் தான் போட்டால் அதை அவன் பக்கத்தில் அடிக்கும் பாருங்கள், அதே இடத்துல அடிக்கும் அந்த மீன். அடிச்சிச்சு பாருங்கள், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் பிடிச்சி அடித்தோன்னே லாக் ஆகிடுச்சு. ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும் காய்ஸ், 3/4 கிலோ இல்லை ஒரு 600 கிராம் இருக்கும் விரால். நல்ல சைஸாக இருந்தால் விரால். அந்த விரல் பார்த்தாக்கா நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பேன், பார்த்தாக்கா லாங்கில் வச்சுட்டேன்ட்டேன் அந்த பாக்ஸ் வண்டியான்ட்டேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃப்ராக்கு கைட்டு இந்த பக்கத்தில் ஒரு குட்டை இருக்கும், இந்த குட்டையில் வச்சுட்டேன். ஒரே ஒரு ஹூக்கப் தான் ஆயிடுச்சு அந்த மீனுக்கு. 2 ஹூக்கப் ஆயிருந்தோம் பரவாயில்ல, ஒரே ஒரு ஹூக்கப் தான் ஆயிடுச்சு. அப்போ அவங்க அந்த மீனை கரை ஏற்றிட்டேன் நான் வந்து. அந்த மீன் பார்த்தாக்கா அந்த மீன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சின்ன ஒரு குட்டையை விட்டு மறுபடியும் யூட்டன் வந்து இன்னொரு மீன் அடித்து இந்த சைடில் அடித்து லாக் பண்ண பாருங்க. லாங் காஸ்ட்டில் போயிட்டோன்னே அந்த மீன் கொஞ்சம் லைட்டாக நழுவினே இருந்தது. இங்கே ஒரு மீன் நிற்குது. அந்த மீனை போட்டு வலித்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் இல்லை 2வது ஸ்ட்ரைக்கில் அடிக்க போது பாருங்கள். நல்லா அதே சைஸ் தான், ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும் இந்த விரால். அதுக்கப்புறம் அந்த மீன் நான் அடித்து இழுத்துட்டு வரதுக்குள்ளே என் தம்பி ஒரு மீன் அடித்து லாக் பண்ணிட்டு உட்காந்துக்கினே இருக்கலாம். கத்தினே இருந்தான், வா அண்ணன் இது கைட்டலாம், வா அண்ணன் கைட்டலாம், கொஞ்சம் இருற மீன் நிற்குது அடிச்சுட்டு வந்துடுற சொல்லிட்டு நான் அவனை வெயிட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடிக்க பாருங்க. போட்டோன்னே அந்த அடிக்கும் பாருங்கள் மீன். அடித்தா ஹூக்கப் ஆகிடுச்சு இந்த மீன். அவட ஸ்பீடாக வலிச்சிட்டு வந்த அந்த மீன் வந்து. ஆனால் சின்ன பழம் இருந்தாலும் கைஸ் செம்மையான ஒரு மீன், செம்மையான ஒரு ஆக்ஷன். நாங்கள் மீன் பிடிச்சி கரை ஏற்றுறத விட அடித்து விட்ட மீன் தான் எக்கச்சக்க மீன். அந்த சின்ன பழத்தில் எக்கச்சக்க மீன் தான் நாங்கள் அடித்து விட்டோம். ஸோ அந்த மீன் எதுக்காக அடித்து விட்டோன்னா, லாங்கில் அடிக்கலை மீன், பக்கத்தில் ஃப்ராகு தூக்கும் போதெல்லாம் நம்ம ரோலிங் பண்ணி பக்கத்தில் வந்து தூக்கும் போது அந்த மீன் அடிச்சிடுது. ஹூக்கப் சரியாக பண்ண முடியல, கொஞ்சம் தூரத்தில் அடிச்சிருந்தாக்கா அந்த ஹூக்கப் பண்ணியிருப்பேன் மீன். ஸோ ஓகே கைஸ், நம்மளோட சேனல் நேம் வந்து பல்லாவரம் ஃபிஷிங் சேனல். எல்லோரும் மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.